ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் பிறருக்கு சமாதானம் பண்ணி ஆலோசனைக்காரராய் இருந்து ஒருவருக்கொருவர் பேசி இருவர்களுக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணினால், பிரச்சனை இருக்கிற இடத்தில், சண்டை இருக்கிற இடத்தில் நாம் சமாதானம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் சந்தோஷமாய் வாழலாம். நமக்குள் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதுவும் ஒரு பொருளாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனை, நாம் பிறரை சமாதானப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இருதயத்தில் கபடம் இருக்கிறது. கபடம் என்பது உள்ளே நம்மேல் வெறுப்பு இருந்தாலும் வெளியில் அன்பாய் இருப்பதை போல காட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களே கபடம் உள்ளவர்கள். மனதில் நம்மேல் கோபம் இருக்கும், வெறுப்பு, கசப்பு எல்லாவற்றையும் வைத்திருப்பார்கள். பொறாமை இருக்கும். இப்படிப்பட்ட தீய குணங்களால் நிரம்பி இருப்பார்கள். ஆனால் நம்மிடத்தில் பேசும் பொழுது, நம்மிடத்தில் பழகும் போது மிகவும் அன்பானவர்களாய் பழகுவார்கள். இப்படிப்பட்டவர்களே கபடம் உள்ளவர்கள். இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால், இவர்களை நம்பக்கூடாது. இப்படி கபடமாய் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அவர்களுக்கு தீமை செய்ய போகக்கூடாது. ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நமக்கு தீமை நேரிடாதபடிக்கு அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். தீங்கை பிணைக்கிறவர்களாய் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள். அதாவது நமக்கு தீங்கு உண்டு பண்ண இவர்கள் முயற்சி செய்வார்கள். உள்ளே நம்மேல் கசப்பு, வெறுப்பை வைத்துக்கொண்டு நம்மேல் அன்பாய் பேசுவது போல பேசி கடைசியில் நமக்கு தீமையை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். நம்முடைய பணம் பொருளை அபகரிப்பதோ, அல்லது நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி விடுவது போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடுவார்கள். அதனால் இப்படி கபடமுள்ள மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட கபட குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு ஒருவர் மேல் கோபம் இருந்தால் அந்த வார்த்தையில் கோபம்தான் தெரிய வேண்டும். அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமல்ல. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உள்ளே கோபத்தை வைத்துக்கொண்டு அன்பாய் இருப்பது போல நடிக்க கூடாது. அதுவே கபடம். இது ஒரு பொய். அதாவது வாயின் வார்த்தைகளினால் பொய்யா இருப்பது. கபடம் என்பது செயல்களினால் ஏற்படும் பொய். இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது. நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு ஒருவர் மேல் கோபமாய் இருந்தால், உன்மேல் எனக்கு கோபமாய் இருக்கிறது, விலகி போ என்று சொல்லி விலகி வந்து விட வேண்டும். அதுதான் நியாயம். நம்முடைய கோபத்தை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக அவர் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று பொருள் அல்ல. என்னை விட்டுவிடு, எனக்கு உன்மேல் கோபமா இருக்கிறது என்று கனிவான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டு விலகி விடலாம். அவர்களை மன்னித்து நம் மனதை சமாதானப்படுத்த வேண்டும். அது வரைக்கும், அந்த மன்னிக்கும் வரைக்கும் நாம் சற்று விலகி இருப்பதே நமக்கு நல்லது. தீங்கு செய்கிறவர்களின் இருதயத்தில் கபடம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும் மனம். சந்தோஷமாய் உண்மையான சந்தோஷத்தோடு இருக்கிற மனிதர்கள் சமாதானம் பண்ணுவார்கள். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். சந்தோஷமான மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எது வந்தால் என்ன, எது நடந்தால் என்ன, துன்பமோ இன்பமோ வலியோ வேதனையோ பிரச்சனைகளோ வெற்றியோ உயர்வோ தாழ்வோ எது இருந்தால் என்ன, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். சீக்கிரத்தில் கர்த்தரிடத்தில் போய் சேர போகிறோம். அப்படி இருக்க எதையும் பெரிதாய் நினைக்காமல், உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, எதையும் பெரிதாய் நினைக்காமல் நாம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற சந்தோஷம் போதுமே. அவரோடு கூட நித்தியத்தில் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்குள் வரும்படி நாம் வாழ வேண்டும். அது நம் மனமே நமக்கு சொல்லும், நிச்சயம் நம் அப்பாவுடன் சென்று விடுவோம் என்ற மனம் நமக்கே சொல்லும். ஏனென்றால் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு அது புரியும். அடுத்தவர்கள் சொல்வதல்ல, நாமே உணர்ந்து கொள்ள முடியும். நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய்விடுவேன், கர்த்தரனை ஏற்றுக்கொள்வார் என்று. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். இப்படி இருக்க நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துடன்
எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். மற்றவர்கள் வேதனைகளுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். பற்றாக்குறைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது நம்மாலான எந்த உதவியையும் நாம் செய்ய தயாராய் இருக்க வேண்டும். இப்படி செய்வது நற்குணமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். நாம் பிறருக்கு சமாதானம் பண்ணி ஆலோசனைக்காரராய் இருந்து ஒருவருக்கொருவர் பேசி இருவர்களுக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணினால், பிரச்சனை இருக்கிற இடத்தில், சண்டை இருக்கிற இடத்தில் நாம் சமாதானம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் சந்தோஷமாய் வாழலாம். நமக்குள் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதுவும் ஒரு பொருளாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனை, நாம் பிறரை சமாதானப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கும் பொழுது எந்தவித ஆபத்தும் அந்த மனிதனுக்கு வந்து விடாது. துன்பங்கள், பாடுகள் வரலாம், அது அவர்களுடைய செயல்களை பொறுத்து. ஆனால் எந்த கேடும் வராது. கேடு என்றால் அவர்கள் அழிவுக்குரிய காரியமாய் எந்த காரியமும் நடக்காது. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கொள்ளை நோய்களோ, இயற்கை சீற்றங்களோ, கொடும் வியாதியோ அவர்களை கொண்டு போகும் அளவுக்கு, அவர்கள் மரணம் அடையும் அளவுக்கு வருகிற எந்தவித சண்டைகளோ பிரச்சனைகளோ வராது. அவர்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் அளவுக்கு எதுவும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நீதிமானாய் வாழ்வோம், கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வோம். ஏனென்றால் கர்த்தரே இதை சொல்லியிருக்கிறார். வேத வசனம் சொன்னால் சொன்னதுதான். நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது இப்படிப்பட்ட எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும் என்றால் மிக சுலபமாக நீதிமானாய் வாழ்ந்து விட்டு போகலாம். துன்மார்க்கத்தினால் வரும் தண்டனைகளை நினைத்து பார்த்தால் எந்த மனிதனுக்கும், அதை புரிந்து கொண்டால் எந்த மனிதனும் ஒரு தவறும் செய்ய மாட்டான் தன் வாழ்க்கையில். துன்மார்க்கருக்கு வரும் நிலை, அக்னி கடல் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், பாதாளம் எப்படி இருக்கும் என்று தெரியாததினால், கர்த்தரை அறியாததினால் தான் பாவம் பூமியில் நிரம்பி இருக்கிறது. அறிந்து கொண்டால் யாருமே பாவம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கொடுமையானது அக்னி கடல். துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, அவர்களுக்கு எந்த கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். தீமை அவர்களுக்கு நிரப்பப்படுமா? அப்படி என்றால் அவர்கள் நிலை என்ன? படு பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு துன்மார்க்கருக்கு கர்த்தர் தீமையை கொடுத்து விடுவார். அவர்கள் பிறரை பல விதங்களில் துன்பப்படுத்தி இருப்பார்கள். அவர்கள்தான் துன்மார்க்கர்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பை நிச்சயம் கர்த்தர் தருவார். துன்மார்க்கம் என்றால் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி வாழ்வது. அப்படி வாழ்ந்தால் நமக்கும் இதான் நிலை. தீமைதான் நமக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில் இந்த வியாதி வந்தது, இந்த பாடு வந்தது என்று நினைக்கிறோம் என்றால் அதான் காரணம். ஏனென்றால் துன்மார்க்கமாய் வாழ்வது. எந்த பாவத்தையும் செய்யாமல் வேதத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் தருவார். இதை பொருட்படுத்தக்கூடாது. நம் உழைப்பினால் எதையும் சாதித்து விட முடியாது. உழைக்க வேண்டும், ஆனால் பலன் கொடுப்பது கர்த்தரே. அவர் மனது வைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது வாழ்க்கையை வெற்றி அல்ல, வாழ்க்கைக்கு ஒரு உதவி, அவ்வளவுதான். பொருளாதாரம் என்பதே வாழ்க்கை அல்ல. அதை புரிந்து கொள்வோம். பொருளாதாரத்தை பெரிதாக நினைத்து வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. பணம் சம்பாதிப்பதற்காக நான் எதை வேண்டும் என்றாலும் செய்வேன், பொய் பேசுவேன், திருடுவேன், ஏமாற்றுவேன் என்று இருப்பது புத்திசாலிகள், ஞானம் உள்ளவர்களின் செயல் அல்ல. அது மிகவும் தவறு. நாம் நீதியாய் நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் வரும். அக்கிரம எண்ணத்தை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள், பணத்திற்காக நான் எந்த பொய்யும் செய்வேன், பொய் பேசுவேன், திருடுவேன், ஏமாற்றுவேன் என்று இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் தினந்தோறும் கஷ்டப்படுவார்கள், தினந்தோறும் பாவத்திரை செய்வார்கள். இப்படியே அவர்கள் வாழ்க்கை போகும். ஆனால் நீதியின் பாதையில் நடந்து கொஞ்சம் வருமானத்தில் உண்மையா இருந்தால் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எப்பொழுதும் மனிதனை அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும். பரலோகம் பூமியை கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு நடப்பது நல்லது. இந்த பூமியில்
கர்த்தர் சில மனிதர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். சில மனிதர்களை அருவருப்பாய் பார்க்கிறார். இந்த 2 கூட்டத்தார் யார் என்று பார்த்தால், பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசிக் கொண்டிருப்பவர்களை கர்த்தர் அருவருப்பாய் பார்க்கிறார், அருவருக்கிறார். இவர்களெல்லாம் மனிதர்களா என்று மிகவும் அருவருப்பாய் கர்த்தர் பார்க்கிறார். அதே சமயத்தில் உண்மையை பேசி நீதியாய் வாழ்கிறவர்களை, உண்மையை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உண்மையை பேசுகிறவர்களே நீதிமான்கள். இருதயத்தில் நீதி நியாயங்கள் நிறைந்திருந்தால் அவர்கள் வாயின் வார்த்தைகள் உண்மையாய் இருக்கும். இருதயத்தில் தீய எண்ணங்கள், சாத்தானின் குணங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனுடைய வாய் பொய் பேசும். பொய்யை நீர் ஊற்றை போல சுரக்கும். அது பேசிக்கொண்டே இருக்கும், பொய் வந்து கொண்டே இருக்கும். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நாம் எப்பொழுதாவது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உடனே இன்றே நம் வாயிலிருந்து பொய்யை அகற்றி விடுவோம். பொய்யை விட்டுவிட்டால் போதும். நான் பொய்யே பேச மாட்டேன், நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுத்து அதன்படி வாழ்ந்தால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தர் அந்த மனிதனை நேசிப்பார், அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, விவேகமுள்ள மனிதன் அறிவை அடக்கி வைக்கிறான். அறிவை அடக்கி வைப்பது என்றால் என்ன? விவேகம் உள்ள மனிதன் புத்தி, அறிவு, ஞானம், விவேகம், இந்த 4 காரியங்களும் விவேகம்தான். விவேகத்திற்குள் எல்லாம் அடங்கும். புத்திசாலியா இருக்கிறவன், அறிவாளியா இருக்கிறவன், ஞானமாய் இருப்பவன், காலத்தை உணர்ந்து செயல்படுகிற ஒரு மனிதன் இருப்பான். ஆனால் அந்த மனிதன் விவேகி. அந்த விவேகி என்ன செய்வான்? அறிவை அடக்கி வைப்பான். தான் அறிந்து கொண்டதை, தான் கற்றுக்கொண்டதை, தனக்கு தெரிந்ததை அடக்கி வைப்பான். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட மாட்டான். தான் கற்றுக்கொண்ட பல காரியங்கள் இருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டான். விவேகி அடக்கி வைப்பான். ஏனென்றால் எல்லோராலும் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதை சொல்ல வேண்டுமோ அதை தான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடக் கூடாது. இது விவேகிக்கு தகுதி அல்ல. அறிவை அடக்கி வைக்கிறவன், தான் அறிந்து கொண்டதை, கற்றுக்கொண்டதை அடக்கி வைக்கிறவனே விவேகியா இருக்கிறான். மதியீனனோ எல்லாவற்றையும் பிரசித்திப்படுத்துவான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் மிக முட்டாளாய் இருப்பான். அந்த முட்டாள் தனக்கு எது தெரிந்தாலும் அதை எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுவான். இது முட்டாள்களின் சுபாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இப்படி சொல்கிறவர்களாய் இருந்தால் அந்த குணத்தை விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம். எல்லாவற்றையும் பிரசித்திப்படுத்தக் கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை, ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் அந்த ராஜா ஜாக்கிரதை உள்ளவன், எப்பொழுதும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் அந்த மனிதன் ஆளுகை செய்வான். அப்படி என்றால் ஆளுகைக்குரிய தகுதிகளில் ஒன்று ஜாக்கிரதை என்ற குணம். ஜாக்கிரதையா இருப்பது என்றால் என்ன? நமக்கு பின்னால், பிற்காலத்தில், நாளைக்கு, அடுத்த வருடத்திற்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு முன்னெச்சரிக்கையாய் இருப்பதே ஜாக்கிரதை. அந்த குணம், அதுதான் ஜாக்கிரதை. பின்னால் எதுவும் நடந்துவிடக் கூடாது, தீமை நடக்க கூடாது என்று முன்பே எச்சரிக்கையாய் இருப்பதே ஜாக்கிரதை என்ற குணம். அந்த குணம் உடையவர்களே ஆளுகைக்குரியவர்கள். ஒரு அரசியல்வாதிகளாக, மிகப்பெரிய தலைவர்களாக, தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், ஒரு ஊரை ஆளுகை செய்கிறவர்கள், ஒரு மாவட்டத்தை ஆளுகை செய்கிறவர்கள், ஒரு மாநிலத்தை ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இது ஒரு தகுதியாய் இருக்கிறது. வேதத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற தகுதி. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தன் செயல்களில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தன் வாய் பேசும் பேச்சுகளில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தன்னுடைய தேசத்தை காப்பதற்கு, ஜனங்களை காப்பதற்கு, எதிர்காலத்தை குறித்த எச்சரிக்கை இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் தீங்கு நடந்துவிடக் கூடாது என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜாக்கிரதை என்ற குணம் உடையவர்கள், அந்த புத்தி உள்ளவர்களே ஆளுகைக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அதாவது சோம்பேறி பகுதி கட்டுவான் என்றால் அந்த காலத்தில்
ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அந்த தேசத்திற்கு சண்டையிட பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் வருவார்கள். அவர்கள் வந்து நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கிறோம், சுற்றி அந்த தேசத்தை வளைத்துக் கொள்வார்கள். நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கிறோம், வா எங்களுடன் சண்டை போட என்று சொல்வார்கள். இந்த தேசத்தின் ராஜா என்ன செய்வான்? அவர்களுடைய எதிரியினுடைய படை பலத்தை பார்த்து, அந்த மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நம்மால் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெற முடியுமா என்று பார்ப்பான். முடிந்தால் அந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்வான். இல்லை என்றால் அந்த மனிதன் இந்த ராஜா என்ன செய்வார் என்றால், உடனே சமாதான உடன்படிக்கைக்கு வருவார். நான் இந்த அளவுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் வருடா வருடம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வராதிருங்கள் என்று சமாதானம் பேசிக் கொள்வார்கள். அதற்கு பெயர்தான் பகுதி கட்டுதல். பகுதி கட்டுதல் என்றால், நான் இந்த அளவுக்கு பணம் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வராதிருங்கள், உண்மை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று ஒப்புக்கொள்வது. இதுதான் பகுதி கட்டுதல். சோம்பேறி இப்படி பகுதி கட்டிவிட்டு போவானா? எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு வல்லமை இருக்காது. ஜாக்கிரதையா இல்லாதவனுடைய நிலை இப்படிதான் வரும். ஆபத்து திடீரென்று வரும், அவனால் சமாளிக்க முடியாது. இன்றும் கூட குடும்பங்களில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பணத்தை எல்லாம் அப்பொழுதே செலவழித்து விடுவார்கள். திடீரென்று ஒரு செலவு வந்தால் யாரிடம் போய் கை நீட்டுவது, யாரிடத்தில் கடன் கேட்பது என்று அலைவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வரும் வருமானத்தில் ஒரு கால் பகுதியையாவது மிச்சம் வைத்துவிட்டு மிக குறைந்த செலவையே செய்ய வேண்டும். முழுவதையும் செலவழிக்க கூடாது. அல்லது அதற்கு மேலாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை கூடாது. நமக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதில் கொஞ்சத்தை சேமிப்பாக எடுத்து வைத்துவிட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் நாம் கணக்கிட்டு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். நம் வருமானத்தை விட நம்மளுடைய ஆசைகள் குறைவா இருக்க வேண்டும், அதிகமா இருக்கக்கூடாது. அதாவது செலவு அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு 75% மேல் நாம் செலவு செய்யக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கும் பொழுது நமக்கு திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வந்தால் நம்முடைய சேமிப்பு பயன்படும். அதனால் நமக்கு அடுத்தவரிடத்தில் கடன் வாங்கியோ அதன் கடனை அடைப்பதற்காக பின்பு கஷ்டப்படுவதோ இருக்காது. இதுதான் குடும்பத்திலும் தேவையான ஒரு காரியம். சோம்பேறியா இருப்பவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு பின்பு கஷ்டப்படுவான். அப்படி சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பண நஷ்டம் உண்டாகும். பகுதி கட்டுவான். ஒரு ராஜாவா இருந்தால் பகுதி கட்டுவான், ஒரு குடும்பமா இருந்தால் வட்டி கட்ட நேரிடும். அடுத்தவருக்கு குடும்பத்திலும் இந்த ஜாக்கிரதை குணம் வேண்டும். நாளைய தேவைகள் இருக்கிறது, எதிர்பாராத செலவுகள் இருக்கிறது, அதற்காக ஒரு சேமிப்பை எடுத்து வைத்துவிட்டு அதில் மிச்சம் இருக்கிறதை மட்டுமே செலவு செய்ய வேண்டும். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் நம்முடைய வருமானத்தில் முதற் பலன் காணிக்கையை எடுத்து வைக்க வேண்டும். தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். பின்பு எடுத்து செலவு செய்தால் அதில் பற்றாக்குறை என்பதே வாழ்நாளில் இருக்காது. இதை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தால் பற்றாக்குறை, பஞ்சம் என்ற காரியங்களே இருக்காது. கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தும் போது, தசம பாகம் செலுத்தும் போது நம்முடைய ஆசிர்வாதம் பெருகும். பலருக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும். கவலைப்படக்கூடாது. பல இடங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதே, கவலைப்படாதே, பயப்படாதே என்று அதிகமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? கவலை நம் இருதயத்தை ஒடுக்கி விடும், மன முறிவை தரும், நம்மை உற்சாகமாய் செயல்பட விடாது, நம் வேலைகளை நம்மால் செய்ய முடியாது. எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், நம் வேலைகளை செய்ய முடியாது. கவலைப்படுவதனால் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் தன்னில் ஒரு முழத்தை கொட்டுவான். கவலைப்பட்டு அதனால் வரும் பிரயோஜனம் என்ன? அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது. நாம் ஒரு அடி உயரம் வளர்ந்து விட போவது இல்லை. நாம் எந்த உயரத்தையும் அடைந்து விட போவதில்லை. அதுவே இதன் பொருள். கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும். அதனால் எதற்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்படிப்பட்ட நல்ல பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம் கவலைகள், நம் வேதனைகள், நம் பிரச்சனைகள், பாடுகள் எதுவா இருந்தாலும்
நேரடியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நம் இருதயத்தில் கவலை இல்லாமல் நிம்மதியா இருக்க வேண்டும். அன்னாளம்மாவை போல தனக்கு பிள்ளை இல்லை என்ற கவலையை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் நிம்மதியாய் அதை பற்றி நினைக்காமல் போய்விட்டார்கள். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அதை மறந்து விட வேண்டும். பிரச்சனைகளை நினைக்க கூடாது, மறந்து விட வேண்டும். அதுதான் விசுவாசம் உள்ள ஒரு மனநிலை. விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு மறந்து விட்டால் நமக்கு கவலை வராது. நம் இருதயம் ஒடுங்காது. நாம் உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டிருப்போம். நம் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். நம் அப்பா நம்மை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தை முதலில் வையுங்கள். அவரிடம் சொல்லிவிட்டால் அது முடிந்து விட்டது என்று பொருள். அவர் பார்த்து கொள்வார். அவர் நல்ல தகப்பன், நம் மேல் அன்பான தகப்பன். அவரை போல நம்மை நேசிக்க யாராலும் முடியாது. நிச்சயம் அவர் நினைப்பார், என் மகள் என்னிடத்தில் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு என் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், நான் அவளுக்கு உதவி செய்வேன் என்று உதவி செய்வார். அவர் பார்த்து கொள்வார். அவர் மிகவும் நல்லவர். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும். அதை நம்மை செயல்பட விடாது. உற்சாகம் இழந்து போவோம், சோர்ந்து போவோம், மன மடிவு உண்டாகும், மன முறிவு உண்டாகும். சோர்ந்து போய் உடைந்து போய் நம் வாழ்க்கையின் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாய் மாறிவிடுவோம். அதனால் கவலைப்படக்கூடாது. ஆனால் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை வரும்போது, நமக்கு அது வரும் பொழுது நம் இருதயம் பூரிக்கும், சந்தோஷம் அடையும். நல் வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நாம் இது நடக்க போகிறதா என்றால் நாம் சந்தோஷப்படும் பொழுது நம் இருதயம் ஆரோக்கியம் அடையும். இருதயம் மகிழ்ச்சியா இருந்தா நம் சரீரமே ஆரோக்கியமா இருக்கும். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். ஒரு மனிதன் நீதிமானா இருக்கும் பொழுது மற்றவர்களை விட, நீதியின் பாதையில் நடக்காத மனிதர்களை விட இந்த மனிதன் தான் உயர்ந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம், மிகப்பெரிய பதவி வகிக்கலாம், மிகப்பெரிய பலசாலியா இருக்கலாம், மிகப்பெரிய திறமைசாலியா இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை விட நீதியாய் வாழ்கிற மனிதனே மேன்மை உள்ளவன். நீதிமான் தான் உயர்ந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலசாலியோ, திறமைசாலியோ, பராக்கிரமசாலியோ, அதிக பணக்காரனோ, அதிக படிப்பாளியோ மேன்மை உள்ளவன் அல்ல. நீதியின் பாதையில் நடப்பவனே மேன்மை உள்ளவன். அவனே உயர்ந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். மோசம் போவார்கள், ஏமாந்து போவார்கள். துன்மார்க்கருடைய வழி, அவர்கள் போகும் துன்மார்க்கர்கள் தீய வழியில் நடப்பார்கள், பலருக்கு தீமை செய்வார்கள். அதே தீமையினால் அவர்கள் விழுந்து போவார்கள். அந்த தீமையிலே அவர்கள் ஏமாந்து போவார்கள். இது எப்படி இருக்கிறது? ஒரு திருடன் வாழ்நாள் முழுவதும் அதிகமாய் பலரிடத்தில் திருடுகிறான். கடைசியில் அவன் பொருளை இன்னொருத்தன் திருடி விட்டு போய்விடுவான். இதுதான் அதன் பொருள். ஒரு திருடன் திருட்டு கொடுப்பது போல, வாழ்நாள் முழுவதும் திருடி அவன் சேமித்து வைத்ததை ஒரே நாளில் இன்னொரு திருடன் வந்து திருடி கொண்டு போய்விடுவான். அது போல பிறருக்கு தீமை செய்தே பழகி, பிறரை துன்மார்க்கமாய் தவறு செய்து, தீமை செய்து, கெடுதல் செய்தே வாழ்ந்தவன் அவன் செய்த தீமையினாலே அவனைப் போலவே அவன் பிறருக்கு செய்ததை கர்த்தர் அவனுக்கு அனுமதிப்பார். வேறொருவன் வந்து அதே தீமையை அவனுக்கு செய்து ஏமாற்றி விடுவான். நீ பிறரை ஏமாற்றினாய், இன்னொருவனிடம் ஏமாந்து போ என்று விட்டு விடுவார் கர்த்தர். அதாவது கர்த்தர் நீதியின் சூரியன். எந்த மனிதனையும் நீதியாய் நியாயத்திருப்பார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேண்டும் என்று சொல்வது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பிறனுக்கு தீமை செய்துவிட்டு நான் மட்டும் நன்றாக இருக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். அது கர்த்தரை ஏமாற்ற யாராலும் முடியாது. நீ என்ன செய்தாலும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்வார் கர்த்தர். நீ தீமை செய்தால் அதற்குரிய தீமையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்பதே கர்த்தருடைய நியாயத்திருப்பா இருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் சூரியன். அதை புரிந்து கொள்வோம். பிறருக்கு தீமை செய்துவிட்டு நமக்கு நன்மை நடக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. தீமைதான் விளையும். அதனால் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்வோம், பிறருக்கு நல்வழிகளை சொல்லுவோம், நல்லபடியாக வாழ்வோம், நாமும் நன்மையை பெற்றுக்கொள்வோம். அது சிறந்தது. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஒரு சோம்பேறி இருக்கிறான் என்றால் வேட்டைக்கு போவான், மிகவும் பாடுபட்டு ஒரு மிருகத்தை கொன்று
ஒரு வேட்டையாடி கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதை சோம்பேறி சமைத்து சாப்பிட மாட்டானாம். கடினமாய் உழைத்தும் அதன் பலனை அவன் அனுபவிக்க மாட்டான். சோம்பேறி இழந்து போவான் அதை என்று பொருள். அதை வேட்டையாட முடிந்த அவனால் ஒரு உற்சாகமாய் அதை சமைத்து சாப்பிட அவனுக்கு மனம் வராது. சோம்பேறி சோர்ந்து போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து விடுவான். அதை யார் செய்வது? அது வேண்டாம் என்று மனதின் மந்த நிலை. இது சாத்தான் கொடுக்கிற ஒரு மனநிலை. சோம்பேறித்தனம் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சுறுசுறுப்புள்ளவர்கள் என்பது கை கால்கள் செயல்படுவது மட்டுமல்ல, நம் மனம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செயல்கள் சுறுசுறுப்பா இருக்கும். இந்த காரியத்தை இப்பொழுது செய்ய வேண்டும், அடுத்தது அதை செய்ய வேண்டும் என்ற சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டு எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க கூடாது. அதற்கு பெயர் தான் சோம்பேறித்தனம். அது கர்த்தருக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஒரு மனிதன் ஜாக்கிரதையாய் இருந்து அவன் சம்பாதிக்கிற பொருளை சரியாக பயன்படுத்தி அவன் வாழ்வான், அவன் அனுபவிப்பான். அவன் உழைப்பின் பலனை அவன் அனுபவிப்பான். அதுவே ஒரு ஜாக்கிரதை உள்ளவனுடைய மனநிலையாய் இருக்கிறது. சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாய் இருக்கிறவன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் பரலோகத்தை அடைவோம் என்பதும் ஒரு பொருள். இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் நாட்களும் எந்த தீமையும் வந்து நம்மை அழித்து விடாது. எந்த நோய் வந்தும் நம்மை கொன்று போடாது. எந்த இயற்கை சீற்றங்களும் அழித்து போடாது. எந்த யுத்தங்களும் நம்மை அழித்து போடாது. நீதியின் பாதையில் நடந்தால் ஜீவன் உண்டு. என்றும் நாம் மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. இவ்வுலகத்திலும் நீடித்த நாட்கள் வாழலாம். முடித்த பின்பு உலக வாழ்க்கை முடிந்து நித்திய ஜீவனையும் சேரலாம். அந்த பாதையில் மரணம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள் போய்விட்டால் அதற்கு பின்பு மரணமே கிடையாது. அவன் நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஆனால் பாதாளத்திற்குள் போடப்படுகிறவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு செல்கிறவர்கள் நித்திய நிரந்தரமான அக்னி கடலில் அழிக்கப்படுவார்கள். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச காலம். இன்பமோ துன்பமோ எப்படி இருந்தாலும், ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, பணக்காரனாய் வாழ்ந்தாலும் சரி, படித்தவனாய் வாழ்ந்தாலும் சரி, படிக்காதவனாய் வாழ்ந்தாலும் சரி, அது பொருட்டல்ல. நீதிமானாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவன் உண்டு. கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையை நீதிமானாய் வாழ்ந்து நிரந்தரமாக நித்திய ஜீவனை அடைவோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஞானமுள்ள மகன் தன் தகப்பன் கடிந்து கொள்வதை கேட்கிறான். மகனானவன் ஞானவானாய் இருந்தால், புத்தி உள்ளவனாய் இருந்தால், தன் தகப்பன் கண்டிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொள்வான். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்துவார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த கண்டிப்பானது அந்த பிள்ளையின் நன்மைக்கு தான். அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் எந்த தீமையும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை கடிந்து கொள்வார்கள். அவர்கள் பாதுகாப்பை கருதியே, பிள்ளைகளின் பாதுகாப்பை கருதிதான் பெற்றோர்கள் கடிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களின் கடிந்து கொள்ளுதலை ஞானமுள்ள மகன் ஏற்றுக்கொள்வான். என் பெற்றோர்கள் என்னுடைய நல்வாழ்விற்காக அவர்கள் என்னை கடிந்து கொள்கிறார்கள், நான் தவறு செய்யும் பொழுது அவர்கள் என்னை கண்டிக்கிறார்கள் என்று உணர்ந்து தீமையை விட்டு விலகுவான். பெற்றோர்களின் சொற்களை, அவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான், மனம் திரும்புவான் என்று பொருள். ஒரு நல்ல ஞானமுள்ள மகன், ஒருவன் புத்திசாலியாய் இருந்தால் இப்படி நடந்து கொள்வான். ஆனால் மூடனாய் இருப்பவன், பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். பரியாசக்காரன் என்றால் பெற்றோர்களையே மதிக்காதவன். பரியாசக்காரன் என்றால் தூஷிப்பவன், கேவலமாக மற்றவர்களை பேசுகிறவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கிறது. மீடியாக்களில் பலவிதமான காமெடி சீன் என்ற பெயரில் சினிமா மீடியாக்களில் வருகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல காரியங்கள் எல்லாம் அல்ல, பல வீடியோக்கள் என்ன செய்கிறது என்றால், பெற்றோர்களையும் பிள்ளைகள் அவமானமாய் பேசுவது போல, கேவலமாய் பேசுவது போல,
மரியாதை குறைவாய் பேசுவது போல காட்டுகிறார். எல்லோரையும் தூஷிப்பது, எல்லோரையும் கேவலமாக பேசுவது, அப்படி பேசி பேசி சிரிக்க வைப்பது, இப்படி கேவலப்படுத்துகிற அந்த குணத்தை பரியாசம் பண்ணுதல் சமுதாயத்தில் விதைக்கப்படுகிறது மீடியாக்கள் மூலமாக. அப்படி பரியாசம் பண்ணுதலை கற்றுக்கொள்கிற சிறு பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து வாலிப வயதாகும் பொழுது அவர்கள் வாழ்நாளிலேயே அது கற்றுக்கொண்டதும் சிறு பிள்ளையிலேயே பெற்றோர்களை மதிப்பதில்லை, அவர்கள் பெற்றோரை கனப்படுத்துவதில்லை, பெற்றோரையும் கேவலமாக பேசுவது, மரியாதை குறைவாய் பேசுவது. இது 10 கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை மீற வைக்கிற செயலாயிருக்கிறது. இது மிகப்பெரிய பாவம். பரியாசம் பண்ணுதலை சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்க கூடாது. பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற போதனையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி மீடியாக்கள் செய்கிற செயல்களினால் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் ஒரு நோயாளியான மனிதன் மருத்துவரை மதிப்பதில்லை. அங்கிருக்கிற வேலையாட்களை, மருத்துவம் செய்கிற புனிதமான காரியம் அந்த வேலையை செய்கிற அங்கிருக்கிற மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை மதிப்பதில்லை. மரியாதை குறைவாய் பேசுவது, எதிர்ப்பது போன்ற காரியங்கள் நடக்கிறது. சிறு பிள்ளைகள், பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கூட ஆசிரியர்களை மதிப்பதில்லை, பரியாசம் செய்வது. சிறு பிள்ளைகளை பரியாசம் செய்வது போல ஆசிரியர்களை பரியாசம் செய்வது. இப்படி சமுதாயத்தில் பரியாசம் விளைந்து கிடக்கிறது. அது மட்டுமல்ல, வீட்டிலும் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்களை ஒரு கேவலமான பிராணிகளை போல நடத்துகிறார்கள். இது சமுதாயத்தில் எங்கும் நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையாய் இருக்கிறது. குடும்பங்களில் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை. அவர்கள் தூஷிக்கிறார்கள், கண்முனே தூஷிக்கிறார்கள். உனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் படித்திருக்கிறோம், நீங்கள் படிக்காதவர்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவமானமாய் பேசுவது, அவமானப்படுத்துவது, அவர்கள் சொல்லை கேட்பதில்லை. இதனால் அடுத்த சந்ததி, அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து போகும். பெற்றோர்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. பிள்ளைகள் மதிக்காவிட்டால் பெற்றோர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை இழந்து போவார்கள். இப்படிப்பட்ட தீமை நடக்கிறது. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான். பெற்றோர்கள் கடிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பெற்றோர்களை மதித்து, ஐயோ பெற்றோர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள் என்று தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு திருந்துகிறவன் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்படி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் பரியாசம் செய்து எதிர்த்து பெற்றோர்களை அவமானமாய் பேசுவது, கேவலமாய் பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் தீமையானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். வாலிப பிள்ளைகளாய் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம். அவர்கள் எதிர்காலம் பயங்கரமாய் இருக்கும். அதனால் இந்த பரியாசம் பண்ணுதலை விட்டு பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்க பழக வேண்டும். பெரியோர்கள் யாராயிருந்தாலும் வயதில் சிறியவர்கள் மதித்து நடக்கிற அந்த பழக்கம், அந்த கலாச்சாரம் மிகவும் நல்லது. அதை பின்பற்ற வேண்டும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஒரு மனிதன் நற்காரியங்களை பேசி, நல்லதை பேசி நன்மையை ஏற்படுத்தும் போது, பிறருக்கு நன்மை செய்யும் போது, பிறர் மனதை சந்தோஷப்படுத்தும் பொழுது, நல்லபடியாக நல்ல காரியங்களை செய்து நன்மை செய்கிற ஒரு மனிதனுடைய செயல்கள் அவனுக்கு நன்மையை கொண்டு வரும். தன் வாயின் பலன், அவன் நன்மையை பேசுகிறவனாய் இருந்தால் அவனுக்கு நன்மையும், தீமை செய்கிறவனாய் தீமையை பேசுகிறவனாய் இருந்தால் தீமையே நடக்கும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் பேச்சில் பரிசுத்தம் வேண்டும். நன்மையை பேசி நன்மையை செய்ய வேண்டும். நம் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. தீமையை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை என்றால் அவன் அழிந்து போவான், அவனுக்கு வியாதி வந்துவிடும், அவனுக்கு ஆபத்து வந்துவிடும், இவன் செத்து போவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பெரியோர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், நல் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்படி சொல்லும் பொழுது அது அப்படியே நிறைவேறிவிடும். நன்மையை பேச வேண்டும், நல்லது நடக்கும். ஒருவர் எந்த துன்பத்தில் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள், நன்மை நடக்கும், நல்லது நடக்கும், நல்லபடியாக வாழலாம். மறிக்க போகிற நிலையில் இருந்தாலும் கூட அவரை பார்த்து
நீங்கள் குணமடைவீர்கள், நன்மை நடக்கும், கவலைப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்றே சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுதான் நல்ல மனிதர்களுக்கு அழகு. எந்த துன்பத்தில் இருந்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்தி நன்மை நடக்கும் என்று சொல்வதே நற்குணமாயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்றால், நன்மை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் நீ பரீட்சையில் தோற்று விடுவாய், நீ உன் வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க மாட்டாய், நீ எந்த காரியத்திலும் வெற்றி அடைய மாட்டாய், இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசினால் இதுதான் கெட்ட வார்த்தை. அது அப்படியே நமக்கு சேர்ந்து விடும். அதனால் அப்படி பேசக்கூடாது. நல்வார்த்தைகளை பேசி நற்பலன்களை பெற்றுக்கொள்வோம். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். துரோகிகள் என்ன செய்வார்கள்? நாம் நம்பி இருப்போம், ஆனால் நம் நம்பிக்கையை ஏமாற்றி நமக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட துரோகிகள் நமக்கு கொடுமை செய்கிறார்கள். அந்த கொடுமைக்கு பலனாக அவர்களே கொடுமையை அனுபவிப்பார்கள். நம் நம்பிக்கையை ஏமாற்றி நமக்கு கொடுமை செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொடுமையை அனுபவிப்பார்கள். அதை புரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் தன் வாயை காத்து கொண்டால், அவன் பேசும் பேச்சுகளை கவனமாய் பேசினால், பேச வேண்டியதை மட்டும் பேசி தேவையில்லாத காரியங்களை பேசாமல் அவன் தன் வாயை அடக்க கற்றுக்கொண்டு அப்படி அவன் வாழ்ந்தால் அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் என்று பொருள். நம் வாயை அடக்கும் பொழுது நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்படி என்றால் இந்த பேச்சு என்பது எவ்வளவு பாதிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. நல்ல பேச்சு நன்மையை தரும், தீய பேச்சு மிகப்பெரிய தீமைகளையும் கொண்டு வந்துவிடும். அதனால் ஜாக்கிரதையா இருந்து நன்மையை பேச வேண்டும், தேவையானதை மட்டும் பேச வேண்டும், அதிகம் பேசக்கூடாது. நம் வாயை அடக்கி நம் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அமைதியா இருப்பதே சிறந்தது. தேவையான போது மட்டும் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும். மற்ற நேரத்தில் அமைதியா யாரிடமும் பேசாமல் இருப்பதே நல்லது. வேத வசனத்தை படித்து தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம் வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இதற்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். மற்றவர்களிடம் உட்கார்ந்து பல வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசுவதனால் நமக்கு தான் ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் என்றால் அதிகமாய் பேசுகிறவன். ஒரு மனிதன் அதிகமாய் பேசுவது, எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பது, இப்படி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கலக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள், கலங்கி போய் நிற்பார்கள். என்ன செய்வதென்று தெரியாத நிலை அவர்களுக்கு வந்துவிடும். அதிகமாய் பேசினால் தீமை வரும், பாடுகள் வரும், ஆசீர்வாதத்தை இழந்து போவோம், தீமைகள் வந்து சேர்ந்து விடும். பின்பு கலங்கி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருக்கும் நிலை வரும். அதனால் எச்சரிக்கை உடையவர்களாய் இருந்து அதிகமாய் பேசாமல் நம் நாவை அடக்க பழகி கொள்ள வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரத்தை படித்து பார்ப்போம். அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் நாவை அடக்குகிறவன், அதாவது ஒரு கப்பலுக்கு நங்கூரமானது மிக சிறியதா இருக்கிறது, அதுபோல இந்த சரீரத்திற்கு நாவாய் இருக்கிறது. இந்த நாக்கை அடக்கி அதிகமாய் பேசாமல் நாம் குறைவாய் பேசும் பொழுது நம் வாழ்க்கையே சிறந்ததா இருக்கும் என்பது பொருள். மிக பெரிய சரீரத்தையும் ஒரு சிறிய நாக்கு அடக்கி விடுவது போல நம்முடைய பேச்சுகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும். அதிகமாய் பேசும்போது ஆபத்து நேரிடும். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஒரு மனிதன் சோம்பேறியா இருக்கிறான் என்றால் அவன் அதிகம் ஆசைப்படலாம், ஆனால் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சோம்பேறியினால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதற்கெடுத்தாலும் யோசித்து யோசித்து கடைசியில் எந்த செயலையும் செய்யாமல் அடங்கி விடுவான். அதை பெற்றுக்கொள்ள மாட்டான், ஆசைப்பட்டும் அதை பெற மாட்டான். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனோ, சுறுசுறுப்பாய் ஜாக்கிரதையாய் செயல்படுகிற மனிதனோ, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும். அப்படி என்றால் அவர்களுடைய மனம் புஷ்டியாகும், அவர்கள் உயிர் காப்பாற்றப்படும், அவர்கள் மனம் சந்தோஷமாய் இருக்கும், நிம்மதியாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும், கவலையற்று இருக்கும் என்று பொருள். ஆத்மா என்பது மனநிலையை குறிக்கும், அது நம்முடைய உயிராய் இருக்கிறது. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமானா இருக்கிறவன் பொய் பேச்சு, பொய்யாய் பேசுகிற பேச்சுகளை வெறுத்து விடுவான். பொய் பேச்சை விரும்ப மாட்டான்.
நீதிமான் பொய் பேசவும் மாட்டான், பொய் பேசுகிறவர்களை வெறுத்து விடுவான். அந்த பொய்யான பேச்சு பிடிக்காது நீதிமான்களுக்கு. உண்மையை பேசி நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு பொய் பேச்சு பிடிக்காது. தான் பொய் பேசுவதையும் வெறுக்கிறான். பொய் பேச்சை வெறுத்து உண்மையாய் பேசுவான். நான் உண்மையாக தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது என்று வெறுத்து விட வேண்டும். அதுவே நீதிமானுக்கு அழகு. துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையையும் உண்டாக்குகிறான். துன்மார்க்கன் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவன், பாவம் செய்கிறவன், இச்சையோடு வாழ்கிற மனிதன், தீய காரியங்களை சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தீமை செய்து வாழ்கிற மனிதன், பாவம் செய்து வாழ்கிற மனிதன், தவறான காரியங்களை செய்கிறவனே துன்மார்க்கன். அவன் வெட்கமும் அவமானமும் உண்டாக்குவானாம். அவன் வெட்கத்தை உண்டாக்குவான், அவமானங்களை கொண்டு வருவான். ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருந்தால் அவனால் அந்த குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டாகும், அவமானம் உண்டாகும், வெட்கம் உண்டாகும், தலைகுனிவு உண்டாகும். ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருந்தால் அந்த தேசத்திற்கே, மிகப்பெரிய அதிகாரிகள் துன்மார்க்கராய் இருந்தால் அந்த தேசத்திற்கே அவமானம் உண்டாகும். ஒரு அலுவலகத்தில் ஒரு துன்மார்க்கன் இருந்தால் அந்த நிறுவனத்திற்கே கெட்ட பெயர் உண்டாகும். இப்படி துன்மார்க்கன் வெட்கத்தையும் லட்சையையும் உண்டாக்குவான், அவமானத்தை கொண்டு வருவான், வெட்கப்படும்படி தலைகுனிவை உண்டு பண்ணுவான். ஒரு மனிதன் நீதியாய் வாழ்கிறான், உத்தமமாய் வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையை அந்த நீதி காப்பாற்றும். யோபையாவை போல அவர் நீதிமானாயிருந்தார், உத்தமனாயிருந்தார். அந்த நீதியும் உத்தமமும் நிலைத்திருந்தார். அதில் அவர் மனைவி தூண்டிய போது கூட, கர்த்தரை தூஷிக்கும்படி தூண்டிய போது கூட அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் நீதியாய்தான் நடப்பேன், கர்த்தருக்கு பிரியமாய்தான் வாழ்வேன், உத்தமத்தில் உறுதியாய் இருந்தார். அதன் விளைவு என்ன? அவருடைய உண்மையும் உத்தமமும் அவரை தற்காத்தது, அவரை பாதுகாத்தது. அவர் மரித்து போகவில்லை, மீண்டும் 140 வருடங்கள் வாழ்ந்தார். அவர் துன்பத்தை அடைந்த காலத்திற்கு பின்பு அவருக்கு சுமார் 70 வயது இருக்கலாம். அதன் பின்பு 60 வயதிற்கு மேற்பட்டவராய் இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக அவர் 140 வருடங்கள் வாழ்ந்து 4 தலைமுறைகளாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஆயுள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பாய் சோதனைக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் ஆயுளிலும் கர்த்தர் கொடுத்தார். அதுவே உத்தமத்திற்கு கிடைக்கும் பலன். துன்மார்க்கமும், அதாவது நீதி நம்மை பாதுகாக்கும். நம் நீதியின் பாதையில் நடக்கும் போது நமக்கு பாதுகாப்பு, நம் உயிர் பாதுகாக்கப்படும், நம் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், நன்மைகள் வரும். ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒரு மனிதன் பாவம் செய்வான், தீமை செய்வான், தீய குணம் உடையவனாய் இருப்பான், பிறருக்கு தீமை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் என்ன நினைப்பான் என்றால், எனக்கு எந்த தீமையும் வராது, நான் பிறருக்கு தீமை செய்வேன், ஆனால் எனக்கு எந்த தீமையும் வராது என்று அவன் நினைத்து கொண்டிருப்பான். அல்ல, துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கமே விளையும். அவன் பாவமே அவனை அழித்து போடும், அவன் பாவ சுபாவமே அவனை கொன்று போடும். அவனுக்கு அழிவு அவனுடைய செயல்களாலேயே வரும். அவன் எப்படி தீமை செய்தானோ அதே தீமை அவனை அழிக்கும். ஒன்றுமே இல்லாதிருந்தும் சிலர் தன்னை பெரிய மனிதரை போல நினைத்துக் கொள்வார்கள். நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிற ஜனங்களும் உண்டு. வசதி இருக்காது, பணம் இருக்காது, எந்த ஐஸ்வர்யமும் இருக்காது, ஆனால் நான் தான் பெரியவன் என்ற எண்ணத்தில் வாழ்கிற மனிதர்கள் உண்டு. அதே போல மிகுந்த செல்வம் இருக்கும், மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தும் தன்னை சிறியவனாக நினைத்து வாழ்கிற மனிதர்களும் உண்டு. நாம் அற்பமானவர்கள், நான் என்ன பெரிய ஆள் கிடையாது, நான் சிறிய மனிதன் என்று மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் தன்னை சிறியவனாக நினைத்து வாழ்கிற ஜனங்களும் உண்டு. அது நல்ல குணமாய் இருக்கிறது. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு இருந்தாலும் தாழ்மையோடு இருக்க வேண்டும். மனிதனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய உயிரை மீட்டு கொள்ளும். அதாவது ஒரு மனிதன் செல்வந்தனா இருக்கும் பொழுது, மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பணம் கொஞ்சம் உதவி செய்யும். பணத்தினால் பலன் உண்டு. ஒன்றுமே இல்லாத தரித்திரனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நோய் வந்ததென்றால் உடனே மருத்துவ செலவு செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதனால் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பவர்கள் உடனே ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள்.
பணம் உதவி செய்யும் அவர்கள் வாழ்க்கையை பாதுகாக்க. அதே சமயத்தில் ஒரு பிரச்சனைகள், ஒரு மிகப்பெரிய பாடுகள் எது வந்தாலும் அவர்களுடைய பாடுகளில் இறப்பற்றிக் கொள்ள அவர்களுடைய பணம் உதவி செய்யும். அவர்கள் உயிரை காப்பாற்றும், மரணத்திலிருந்து பணம் காப்பாற்றும். சமுதாயத்தில் பணம் செலவு செய்து ஒரு நோய் நொடிகளுக்கு வந்தாலும் வைத்தியம் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். சில பிரச்சனைகளுக்கு பணத்தை கொடுத்து சில காரியங்களை செய்து விடுவார்கள். மிகப்பெரிய ஒரு கெடுதல் செய்ய வந்தாலும் கூட, ஒரு தீமை நேரிடுவதென்றால் பணத்தை கொடுத்து சமாளித்து விடுவார்கள். ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கும்போது அவன் உயிரை காப்பாற்ற பணம் பயன்படுத்தப்படும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். ஒரு தரித்திரன் இருக்கிறான் என்றால், ஒன்றுமே இல்லாதவன் யாராவது வந்து மிரட்டினால் அவன் கேட்க மாட்டான். இதை செய்யாதே, இப்படி செய்யாதே என்றால், உன் பேச்சை நான் என்ன கேட்பது என்பான். தரித்திரம் இருப்பவன், அதாவது தரித்திரம் என்பது ஏழ்மையை குறிப்பதல்ல, ஏழ்மையோடு கூடிய பெருமையை குறிப்பது. ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், ஆனால் அவன் மிகப்பெரிய திமிர் பிடித்தவனாய் இருப்பான். அப்படிப்பட்டவர்களை தரித்திரர்கள் என்று சொல்வது. பணம் இல்லாமல் இருப்பது அல்ல, பணமும் இருக்காது, நல்ல குணமும் இருக்காது, அப்படிப்பட்டவர்களே தரித்திரர்கள். ஒரு மனிதன் நற்குணசாலியா இருந்தால் அவனுக்கு ஏழ்மை இருக்கலாம், சுத்தமாக பணம் இல்லாமல் இருக்காது. நற்குணசாலியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உதவி செய்வார், அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். தரித்திரம் இருக்காது. ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் தரித்திரம் இருக்கும். மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள், ஆனால் உணவுக்கே பஞ்சமா இருப்பார்கள். வீட்டில் பார்த்தால் உணவு பஞ்சமா இருக்கும், உணவு பற்றாக்குறை இருக்கும். முழுவதுமாய் திருப்தியாய் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அவர்கள் நிலை அதுதான். காரணம், தரித்திரம் என்பது பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல, பணம் இல்லாத தன்மை மட்டுமல்ல, கெட்ட குணமும் கூட, நற்குணம் இல்லாத தன்மையும் கூட. தீய குணங்களால் நிரப்பப்பட்டிருப்பவர்களே தரித்திரர்கள். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். மிரட்டினாலும் கேட்க மாட்டானாம். நல்லபடியாக சொன்னாலும் கேட்க மாட்டான், மிரட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ என்னை என்ன செய்ய முடியும், என்னிடத்தில் என்ன இருக்கிறது எடுத்துக்கொண்டு போவதற்கு என்று கவனிக்க மாட்டான். அவன் திமிராக நடந்து கொள்வான் என்பது. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான்களுடைய செயல்கள், அவர்கள் நற்கிரியைகளை செய்வார்கள், அது வெளிச்சமாய் இருக்கிறது, அது சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். நீதிமான்கள் பிறருக்கு நன்மை செய்வார்கள், அது சந்தோஷப்படக்கூடிய காரியமாய் இருக்கிறது. நீதிமான்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரே இருந்து செயல்படுவதினால், மெய்யான ஒளியாக வெளிச்சமாய் கர்த்தர் இருப்பதினால் அவர்களுடைய செயல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் அவை. அதனால் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். துன்மார்க்கரின் தீபம் என்று சொல்லும் போது அவர்கள் வாழ்க்கை என்பது, வாழ்க்கையின் வழி அழிந்து போகும். துன்மார்க்கருடைய வாழ்க்கை நிரந்தரமாய் நிலைத்திருக்காது. துன்மார்க்கருடைய தீபமோ அணைந்து போகும். துன்மார்க்கருடைய வாழ்க்கை, அவர்கள் வாழும் பாதை, அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய முயற்சிகள், இவைகள் எல்லாம் அழிந்து போகும். அவர்கள் வாழ்க்கை செழித்திருக்காது, நிலைத்தும் இருக்காது, அழிந்து போகும் என்ற பொருள். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அப்படி என்றால் வாக்குவாதம் எங்கு பிறக்கிறதோ, ஒருவருக்கொருவர் நான் சொல்வதுதான் சரி, நீ சொல்வதுதான் சரி என்று பேசும் பேச்சு இருக்கிறது அல்லவா? ஒரு காரியத்தை நாம் ஒருவரிடம் சொல்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்போம். பார்த்தால் தொடர்ந்து பேசுவோம். ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மறுத்தால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும். அவர்களிடம் திரும்ப அதை பேசக்கூடாது. நான் சொல்வதுதான் சரி, இதை செய் என்று சொல்லக்கூடாது. ஏன் என்றால், நாம் சொல்வதை ஏற்காதவர்கள் அவர்கள் மறுத்து பேசுவார்கள். மீண்டும் நாம் பதில் மறுப்பு ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அதற்கு பெயர் வாக்குவாதம். வாக்குவாதம் செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். வாக்குவாதம் செய்யக்கூடாது. இந்த வாக்குவாதம் எப்பொழுது உண்டாகும் என்றால், அகந்தையினால் உண்டாகும். கர்வம், திமிர், பெருமை இது இருப்பவர்களே வாக்குவாதம் செய்வார்கள்.
நாம் யாரிடத்திலாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நாம் பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. ஏசாயா 14, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானின் வீழ்ச்சி பெருமையில் தான் ஆரம்பிக்கிறது. அவன் பெருமைப்பட்டதினால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். பெருமை பிடித்தவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அதை நாம் தெரிந்து கொள்வோம். நமக்குள் பெருமை இருந்தால் நாம் நரகத்திற்கு தான் போவோம் என்பது பொருள். மிக தெளிவான விளக்கமாய் இது இருக்கிறது. நாம் எந்த காரியத்திலும் எதை குறித்தாவது பெருமை பாராட்டினால் நிச்சயம் நமக்கு நரகம்தான். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பெருமை பாராட்டலாம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை குறித்து நாம் பெருமை பாராட்டலாம். அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டலாம். மற்ற எந்த காரியத்திலும் நான் பெரியவன், நான் படித்தவன், நான் ஐஸ்வர்யவான், நான் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறேன், நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன், அதிகம் படித்திருக்கிறேன், நான் திறமைசாலி என்று எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. பொதுவாக பலருடைய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், சிலர் மிக அழகாக இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள், நல்ல நிறமாக இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள், தன் சரீரத்தை உருவத்தை வைத்து பெருமை பாராட்டுவார்கள். நான் மிகவும் ஃபிட்டாக இருக்கிறேன், மிகவும் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று. இதெல்லாம் மகா பெரிய தவறு. இப்படி பெருமை பாராட்டினால் நம்முடைய போய் முடிக்கும் இடம் அக்னி கடல் தான், பரலோகம் அல்ல. எதை குறித்தும் மேன்மை பாராட்ட கூடாது. மேன்மை பாராட்டுகிறதா இருந்தால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நான் அவருடைய பிள்ளைகள், அவருடைய வசனத்தை கை கொள்கிறவள், அவருக்கு பிரியமானவள் என்று. அதிலும் கூட நான் அதிகமாய் வேத வசனத்தை கற்றிருக்கிறேன், நான் அதிகமாய் ஊழியம் செய்கிறேன், நான் அதிகமாய் கர்த்தருக்காக உழைக்கிறேன், அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாது. அங்கு நான் என்று சொல்லுகிறோம், அது தவறு. நான் என்றாலே பெருமை, அது பாவம். அப்படி சொல்லக்கூடாது, அதிலும் நினைக்க கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக பெருமை பாராட்டலாம். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பெருமை அல்ல, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. அதனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது பாவம் அல்ல. நம்மை குறித்து மேன்மை பாராட்டினால் அது பாவம். அந்த பெருமை பாராட்டுதல் தான் வாதை உண்டு பண்ணும், வாக்குவாதத்தை உண்டு பண்ணும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தை உண்டு பண்ணும். அது பாவமான செயலா இருக்கிறது. ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நாம் ஒருவரிடத்தில் போய் ஆலோசனை சொல்லும் போது அதை கேட்டால் அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று பொருள். அவர்கள் வேறொருவர் வந்து நமக்கு புத்தி சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டால் நாம் ஞானம் உடையவர்கள் என்று பொருள். தவறான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் நியாயமாய் நாம் கவனிக்க வேண்டும். வஞ்சனையாய் தேடுகிற பொருள், வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து வஞ்சனை செய்து பலவித திட்டங்களை போட்டு அதனால் நாம் பணம் சம்பாதித்தால் அது குறைந்து போய்விடும். நம் ஐஸ்வர்யத்தை குறைத்து விடும். அது நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும் என்பது பொருள். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். உண்மையாய் உழைத்து நேர்மையாய் சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறவன் மிகப்பெரிய செல்வந்தனாவான், விருத்தி அடைவான், அவனுடைய செல்வம் வளரும். ஏமாற்றி பிறரை ஏமாற்றி வஞ்சனையாய் சம்பாதிக்கிற பொருள் நாம் சேர்க்க தொடங்கினாலும் பல வருடங்கள் ஆனாலும் நம் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. உண்மையாய் நேர்மையாய் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தாலும் 10 வருடம் 20 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது அவனுடைய நிலை உயர்ந்திருக்கும். பணத்தால் அவருடைய நிலை உயர்ந்திருக்கும், ஐஸ்வர்யம் சேர்ந்திருக்கும், பணக்காரராய் இருப்பார்கள். முன்பை விட இப்பொழுது செழிப்பாய் இருப்பார்கள். ஏனென்றால் உண்மையாய் உழைத்து சேர்த்த பணம் அது வளரும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நீண்ட காலம் நாம் காத்திருந்தால் நம் இருதயம் சோர்ந்து போகும், அது இளைத்து போகும். இவ்வளவு காலம் காத்திருக்கிறேனே, எனக்கு இது நடக்கவில்லையே என்று நமக்குள் சோர்வு உண்டாகும், மன சோர்வு உண்டாகும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்பொழுது, நாம் நீண்ட காலம் காத்திருந்தது நமக்கு நடக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் தருவார். அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும்.
இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நீதியின் பாதையை கற்றுக்கொள்வோம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் இந்த வேத வசனங்களில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீதி என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். வேத புத்தகத்தை வாசிப்போம், நீதியை கற்றுக்கொள்வோம், நியாயமாய் நடப்போம், நீதியை கடைபிடித்து நடப்போம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம், உண்மையை பேசுவோம், அவரோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இவ்வுலகத்தில் என்ன இன்பம் இருக்கிறது? பரலோகமே உண்மையான இன்பத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம். மாரநாதா.